ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி அம்மா கிச்சனில் கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக சிம்பிளாக டேஸ்ட்டாக ஹெல்த்தியாக ஒரு ஸ்வீட் செய்யலாம். இந்த ஸ்வீட் என்னென்னு பாருங்கள். பொட்டுக்கடலை லட்டு. இதுக்கு தேவையான பொருள்லாம் உடச்ச கடலை, அதாவது பொட்டுக்கடலை 1/2 கிலோ, அரை முடி தேங்காய், பெரிய தேங்காவை அதை துருவி வச்சுருக்கேன், ஒரு 300 கிராம் சர்க்கரை, சுக்கு, அப்புறம் ஏலக்காய் தூள் பண்ணி வச்சுருக்கேன். இது தேங்காய் உடைச்ச தண்ணி. இப்போ இந்த உடச்ச கடலையெல்லாம், அதாவது பொட்டுக்கடலையெல்லாம் ஒரு மிக்ஸி ஜாருக்கு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி அதுக்கப்புறம் அதை ஜலிச்சு எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக ஜலிச்சிடணும். எல்லாத்தையும் இதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி ஜலிச்சிடலாம். ஈஸியாக பண்ணிடலாம். அது சிம்பிளாக பண்ணிடலாம், ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். இது ரொம்ப ஹெல்த்தி டிஷ். இது அந்த காலத்துலலாம் வாங்கியா கொடுத்தாங்க. குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தால் இதை கொஞ்சம் அப்படி போட்டு செஞ்சு கொடுத்துருவாங்க. ஈஸியாக, எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். இப்போ எல்லாமே அரைச்சாச்சு, நல்லா சாஃப்டாக நல்லா அரைப்பட்டிருக்கு. இது கூட சர்க்கரை, நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரை 300 கிராம் சர்க்கரை, இதையும் மிக்சியில் ஒரு சுற்றி பவுட்ரு பண்ணி போட்டால் ஈஸியாக கரைஞ்சிரும். அப்படியே போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் நேரம் நம்ம எப்படினாலும் ஊற தான் வைக்க போகிறோம். இதுக்கு நெய் தேவையில்லை, அடுப்பே தேவையில்லை, முந்திரி பருப்பு தேவையில்லை, திராட்சை தேவையில்லை. பாருங்கள், அது கூட அந்த சர்க்கரை போட்டாச்சா, அப்புறம் அந்த தேங்காய் பூவும் போட்டுடலாம். இந்த தேங்காய் பூவில் ஏற்கனவே ஈரப்பதம் இருக்கும். நம்ம சர்க்கரையும் நைஸாக அரைச்சாச்சு. இதெல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். நெய்லாம் தேவையே கிடையாது இதுக்கு. நீங்கள் மட்டும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அப்புறம் சொல்வீங்க. பாருங்கள், இந்த ஏலக்காய் சுக்கு இது போட்டிருக்கோம்ல, அதையும் அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் போட்டாச்சு. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக லேசாக தெளித்து அப்படி நல்லா பிசைஞ்சிக்கலாம். நான் முதல்ல நல்லா கலந்து விட்டுறணும். எல்லாம் கலந்து விட்டுட்டு தேங்காய் தண்ணி இல்லைனாலும் பரவாயில்ல. இப்போ நம்ம தேங்காய் உடச்சதுனால தேங்காய் இருக்குது, அதனால் தேங்காய் தண்ணி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தான், லேசாக தெளித்து தான், ஊற்றி கிடையாது. இந்த லட்டு பல்லில் கடித்தா அப்படியே உதிரியாக இருக்கணும், ஈர பிசுக்கே இருக்கக்கூடாது. அதனால் இந்த சர்க்கரை கரையிறதுக்காக தான், சர்க்கரை ஒன்றா சேர்ந்து வர்றதுக்காக. அதனால் கொஞ்சம் தான் அது தேவைப்படும். பாருங்கள், நல்லா கலந்து விட்டுக்கலாம். சர்க்கரை மிக்சியில் அரைச்சி தான் போடணுன்னு இல்லை. அதை அப்படியே நம்ம அமைக்க வைக்கும்போது இந்த தண்ணி, இந்த தேங்காய் பூவில் உள்ள ஈரம் இதெல்லாம் பட்டு நல்லா கரைஞ்சிரும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே இருந்தாலும் அதில் பல்லில் கடிப்படும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா உதுத்து விட்டுருவோம். இந்த காலத்தில் வந்தால் பிஸ்கெட் சாப்பிடுவாங்க பிள்ளைங்க, இல்லைன்னா வாங்கி சாப்பிடுவாங்க, பப்ஸு அது இதுன்னு வாங்கி சாப்பிடுவாங்க இல்லையா. பீஸா, பர்கர் அப்படி தான் பிடிக்குது. இது சத்தானது. இதை நம்ம நல்லா உதுத்து இது பண்ணியாச்சு. நல்லா அமுக்கி வச்சு மூடி வச்சிடலாம். ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே ஊறட்டும். இப்போ எடுத்து பாருங்கள், அழகாக சேர்ந்து வந்திருக்கும். நல்லா உதிரியாக தான் இருக்கும், ஈரெல்லாம் இருக்காது. ஆனால் உருண்டை பிடிக்க வரும். நம்ம பல்லில் கிடைக்கும்போது அப்படியே உதிரியாக வரணும். அந்த ஈர பிசுக்கே இருக்கக்கூடாது கொஞ்சம் கூட. அந்த மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கு, கெட்டு போகாது. இது ஒரு 4 நாள் வெளியில் இருந்தாலும் கெட்டு போகாது. இத்தனைக்கும் நம்ம தேங்காய் பூ போடுறோம், இருந்தாலும் கெட்டு போகாது. பாருங்கள், நல்லா அழுத்தி நம்மளுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு உருண்டைகளாக பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நிஜமாகவே நெய் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. முந்திரி பருப்பு போட்டு அதுக்கெல்லாம் டேஸ்ட் கூட்டணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையவே கிடையாது. வெரி சிம்பிள், ஆனால் ஹெல்த்தி. செஞ்சு கொடுத்து பார்த்தா பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் குட்டி கிருஷ்ணாவுக்கு நம்ம இந்த மாதிரி உருண்டையை ரொம்ப சிம்பிளாக, பாவம் எல்லார் வீட்லேயும் போய் சாப்பிட்டு வந்தால் அவருக்கு வயிறு என்னத்துக்காகும். அதனால் நம்ம சிம்பிளாக ஆனால் டேஸ்ட்டாக ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் செஞ்சு கொடுக்கலாம் கிருஷ்ணாவுக்கு. ஓகே, கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிட்டு நல்லா நம்மளை வாழ்த்திட்டு போவாங்க கிருஷ்ணா. ஓகே, இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் நிறைய செஞ்சுருப்பீங்க. முந்திரி பருப்பு போட்டு நல்லா நெய்யெல்லாம் விட்டு நல்லா அழகாக செஞ்சுருப்பீங்க. ஆனால் இது ரொம்ப சிம்பிள் மெத்தட், ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக நீங்கள் சொல்வீங்க நம்புகிறேன். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் அம்மா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ரெசிபீஸ்லாம் உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் லட்டு.
தேங்க்யூ, டாட்டா, பாய், see you.